பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் சீரியஸாக பேக்கிங்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேளுக்கு. எதுக்காக பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு வர சனிக்கிழமை நிச்சயம். அதுக்காக ஃபேமிலியாக போகிறோம். ஸோ நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. 7:50 ட்ரெயினால் ஏர்லியஸ்ட்டாக வந்து 7 o'clock நம்ம ரீச் பண்ணிடுவாங்க. ட்ரெயின் ட்ராவலிங் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது ட்ராவலிங் போகிறோன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ட்ரெயினாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மெயின் வசதி பார்த்தீங்கன்னா டாய்லெட் அண்ட் கேஃபெட்டேரியா தான். பின்னிங் டு கேல் ஜேர்னி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 hours நம்ம ரீச் பண்ணிடுவோம். டிலே ஆனால் கூட 4 hours 30 minutes நம்ம ரீச் பண்ணிடுவோம். ட்ரெயின் ட்ராவலிங்கை பற்றி மோர் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவை இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கேல்க்கு 12:30 நம்ம ரீச் பண்ணிட்டோம். சரி, வீட்டுக்கு போகும்போது வெறுக்கையாக போகக்கூடாது சொல்லிட்டு அங்கே ஃப்ரூட் ஷாப்ஸ் பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். மாமா வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிச்சு கிடைக்கிற கேப்பில் நம்மளும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிப்போன்னு சொல்லி டிசர்ட் தான் சாப்பிட போயிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இண்டியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே லஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட தான் போயிட்டுருந்தோம். அண்ட் இந்த இடத்த பற்றி சொன்னால் ரொம்ப பிஸியான ஏரியானே சொல்லலாம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காத திங்ஸே இருக்காது. உங்களுக்கு எந்த காய்கறி வேணுனாலும் இங்கே வாங்கலாம், என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் வேணுனாலும் இங்கே வாங்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு இப்போ ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். பிகாஸ் சனிக்கிழமை அண்ணனுக்கு வந்து நிச்சயனால கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே வாங்கிட்டோம். நாங்கள் இங்கே திங்ஸ் வாங்கிட்டு இருந்தால் இன்னொரு சைடு வந்து அம்மா வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க, இந்த காய்கறி டிபார்ட்மெண்ட்டுக்கு. வீட்டோட செல்லக்குட்டி, இவங்க பேர் வந்து கேசி. சாரி, என்னோட மாமா பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அவர் தான் என்னோடய மாமா. இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு த நியூ மெட்ராஸ் கெஃபேக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கையேந்தி பவன் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்ருக்கோம், ஆனால் நான் வந்து பிள்ளைங்கள சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேரளா சாப்பிட்றேன். இங்கே ஃபுட்டோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங்கில் தான் இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வாக் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் 7:30லேருந்து நைட் 12 o'clock வரைக்குமே நம்ம டேவை இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஹோப் அடுத்த ஒரு ஃபென்டாஸ்டிக் வீடியோ உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் துர்கா. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். பாய்.